இன்னைக்கு நம்ம கூட ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் வந்திருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னாக்கா, he is a certified professional trainer and coach. So அதுக்கு முன்னாடி let's watch a video. No matter what you're hooked on, make sure you don't slip on anything that makes you get a bad trip on. Open all. Let's invite coach Mr. Mohan. Hi coach, how are you? I'm good, thank you. Okay. நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் coach. Okay. Okay, coach. So நீங்க இதுக்கு முன்னுக்கு வந்துட்டு ஒரு கோச் ஜர்னில இருந்து இப்போ நாலன்ல ஒரு என்டர்பிரினரா இருக்கீங்க. ஸோ என்ன மாதிரி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், இது ஒரு நியூ டிரான்சிஷனா இருக்கும் உங்களுக்கு, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஆமாம், இது ஒரு பெரிய டிரான்சிஷன் தான். ஏன்னா என்னோட லைன் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்ன வந்து மேனேஜ்மெண்ட் சைடில் இருந்தேன். ஒரு 30 ஆண்டு காலமாக மேனேஜ்மெண்ட்டில் ரேங்க் அண்ட் ஃபைலாக ஒரு சேல்ஸ் பொசிஷனில் ஆரம்பித்து மேனேஜ்மெண்ட் சீனியர் மேனேஜ்மெண்ட் லெவல் வரைக்கும் ஒரு 30 ஆண்டு காலமாக க்ரோ பண்ணிக்கிட்டு வந்திருந்தேன். ஸோ அது அங்கே வந்து என்னோடய ட்ரைனிங்கோட எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப பாய்ச்சிட்ருப்பேன். ஏன்னா அந்த வேலையில் வந்து நம்ம குழு வந்து ட்ரெயின் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப அந்த ஸ்கில்ஸ் ரொம்ப யூஸ் பண்ணணும். ஆனால் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா நாலனில் டோட்டலி அது வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு பிளாட்ஃபார்ம். அது வந்து ஒரு என்டர்பிரினர்ஷிப் பிளாட்ஃபார்ம். அங்கே வந்து நம்ம வந்து ஒரு எம்ப்ளாயி. ஸோ எம்ப்ளாயிக்கும் என்டர்பிரினர்ஷிப்புக்கும் பெரிய வேறுபாடு இருக்குது. ஸோ அது பிகினிங்கில் எனக்கு வரும்போது கொஞ்சம் தயக்கமாக தான் இருந்துச்சு, எப்படி இந்த ஜேர்னியை நம்ம கொண்டு போகிறதுன்னு. ஆனால் என்டர்பிரினர் வரணும்னு ஒரு ஆசை, அந்த ஏக்கம் இருந்துச்சு. பட் எப்படி இதை கொண்டு போகணுன்னு கொஞ்சம் தயக்கமாக தான் இருந்துச்சு. அந்த ரீதியில் நான் என்ன சொல்வேன்னா, ஒரு ரைட் பிளாட்ஃபார்ம், ஒரு ரைட் லீடர்ஷிப், ஒரு ரைட் சிஸ்டம், இந்த 3 விஷயங்களை நம்ம பார்த்தோம்னா சரியா இருந்துச்சுன்னா நம்ம வந்து அற்புதமாக கொண்டு போகலாம். ஓகே ஓகே கோச். ஸோ சொல்லியிருந்தீங்களே ஒரு ரைட் பிளாட்ஃபார்ம், அந்த ரைட் ட்ரைனிங், இந்த மாதிரி ஒரு கைடன்ஸ் இருந்தால் அதை கரெக்டாக கொண்டு போகலாம் நீங்களே. ஸோ ஆஸ் நீங்கள் நியூ கமராக ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு கண்டிப்பாக நிறைய சேலஞ்சஸ் இருந்திருக்கும். ஸோ இப்போ நம்ம நாலனில் எந்த மாதிரி விஷயங்கள், அதாவது ட்ரைனிங் பிளாட்ஃபார்ம் பற்றி சொல்லியிருந்தீங்க. ஸோ இதை பற்றி கொஞ்சம் எலபரேட் பண்ணுங்கள், எப்படி உங்களுக்கு அது ரொம்பவே வந்து பெனிஃபிஷியலாக இருந்துச்சு. ஓகே, ஸோ பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா நாலன் இது வந்து ஒரு செக்யூர் அண்ட் சேஃப் பிளாட்ஃபார்ம். பெரிய வேறுபாடு இருக்குது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இட்ஸ் ஆல்ரெடி அப்ரூவ் பை த கவர்மெண்ட். மலேசியாவில் அப்ரூவ் பண்ணி சேரக்கூடிய ஒரு பிஸ்னஸும் நம்ம வந்து சேஃப்டிக்கு அதுக்கு வந்து நம்ம பயப்பட தேவையே இல்லை. அடுத்தது வந்து நான் வந்து ஒரு சிஸ்டம், ஒரு ப்ராப்பர் எஜுகேஷன் சிஸ்டம் இருக்கணும். அந்த சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு நியூ கமர், ஜீரோ நாலேஜ் இன் பிஸ்னஸ், அவங்க வந்து எப்படி அதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொண்டு போவாங்கன்னு கற்றுக் கொடுக்கறதுக்கு அந்த சிஸ்டம் உதவி பண்ணணும். இல்லைன்னா நம்ம வந்து ஹாஃப் வேலே ட்ராப் பண்ணிடுவோம். ஸோ இப்போ வந்து நான் இந்த 3-4 வருஷமாக நாலனோட சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்குன்னா பிகாஸ் த சிஸ்டம் ஹஸ் ஹெல்ப் மீ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி ஃபர்ஸ்ட் லெவல்லேருந்து செகண்ட் லெவல் மூவ் பண்ணுறது, அடுத்த லெவல் மூவ் பண்ணுறதுன்னு அவங்க வந்து அழகாக கற்றுக் கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கு வந்து நிறையா பயிற்சிகள் இருக்குது, நிறைய ட்ரெயினர்ஸ் இருக்காங்க, அற்புதமான ட்ரெயினர்ஸ் இருக்காங்க. ஸோ இந்த ட்ரெயினர்ஸ்லாம் கொடுக்குற நாலேஜ் மூலிமா எனக்கு இந்த ஜேர்னி வந்து நான் எதிர்பார்த்த போல அவ்வளோ கஷ்டமாகவே இல்லை, ரொம்ப ஸ்லோபமாக கொண்டு போக முடியுது. ஓகே. ஆனா கோச், நார்மலி ட்ரெயினர்னு சொல்லும் போது நிறைய இருக்காங்க, அவுட் தேர் ஆல்சோ ட்ரெயினர், பட் நாலன்ல இருக்கிற ட்ரெயினர்ஸ் வந்து ஏன் அவ்வளோ ஸ்பெஷல்? வெரி குட் கொஸ்டின்மா. ஏன் நான் ஸ்பெஷல்னு சொல்லுவேன்னா, ஒரு ட்ரைனிங் செய்கிறது வந்து 2 வழி இருக்குது. ஒன்று வந்து நம்ம புக்கு அதெல்லாம் பார்த்துட்டு மித்தவங்க ட்ரெயினர்ஸ் எப்படி செய்கிறாங்கன்னு பார்த்து பேசுறது ஒரு வழி. ஒன்று வழி வந்து அந்த பாதையில் போய் அனுபவித்து கஷ்டங்களெல்லாம் நோக்கி வந்து ட்ரெயின் பண்ணுறது, அது வந்து ஒரு வேறமான சிஸ்டம், அது வந்து ஒரு வேறமான ட்ரெயினர். அந்த மாதிரி ட்ரைனிங் நம்ம இருந்தோம்னா, ஒரு ட்ரெயினர்னு இருந்தாங்கன்னா, இங்கே நாலனில் டாக்டர் ரவி இருக்காரு, தத்தினஸ் காவேரி இருக்காங்க, இவங்கெல்லாம் அந்த பாதையில் போயிட்டு வந்தவங்க, அடிப்பட்டவங்க. ஸோ அவங்க வந்து செய்கிற ட்ரைனிங் நம்மலாம் எப்படி அடிப்படாமல் வரணும், இல்லைன்னா அடிப்பட்டாலும் அவ்வளோ காயம் படாமல் எப்படி வரணும்னு காமிக்கிறதுக்கு அவங்க வந்து தயாராக இருக்காங்க. அந்த ரீதியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசம். ஒரு லைஃப் ட்ரெயினரும் ஒரு சர்டிஃபைட் ட்ரெயினரும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. ஸோ இங்கே வந்து கன்சிடர் ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸான சக்ஸஸ்ஃபுல் ஜேர்னியை எப்படி கொண்டு போகணுன்னு அவங்க நம்மளுக்கு கைட் பண்ணுறாங்கன்னு சொல்கிறீங்க. எஸ், வெரி ட்ரூ. ஸோ சார் கோச், இந்த ஜேர்னியில் நீங்கள் வந்து உங்களோட இந்த பிஸ்னஸ் ஜேர்னியில் சொல்கிறீங்களா, இந்த ட்ரைனிங் சிஸ்டம் ஃபாலோ பண்ணி உங்களோட சக்ஸஸ் ஸ்டாரியஸை வந்து கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். எஸ், முதல் விஷயமா சொல்ல வந்தேன்னா, டோட்டலி ஜீரோ நாலேஜ்லேருந்து இப்போ நான் இருக்கிற நாலேஜ்க்கு எனக்கு வந்து ஒரு 360 டிகிரிஸ் டர்ன் தான் சொல்லுவேன். ஸோ அது நம்பர் 1. நம்பர் 2 சஸ்டைனபிலிட்டி.
ஏன்னா இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு சஸ்டெனன்ஸாக இருக்கணும்னா நம்ம வந்து அந்த லேர்னிங்க்கு வந்து ஸ்பேஸ் கொடுக்கணும், அடாப்ட் பண்ணது வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும், ப்ராக்டிஸ் பண்ணி ரிசல்ட்டை பார்த்து நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு போகலாம். நம்ம என்னோட எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுதான் நான் செஞ்சுட்டு வந்தேன். ஜீரோ நாலேஜோட அந்த ரீதியில் உட்காந்தேன், படித்தேன், ஒரு மாணவராக இருந்தேன், படித்து என்னத்தை படித்ததை ப்ராக்டிஸ் பண்ணேன், அதோட ரிசல்ட்டை பார்த்தேன், அடுத்த லெவலுக்கு என்ன செய்யணும்னு குன்றாட்டி மாணவனாக திரும்பி வந்து படித்து அந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப். ஸோ எவ்ரிடே வி ஆர் அ ஸ்டூடெண்ட். அந்த வழியில் போனோம்னா எனக்கு அந்த வழியில் நான் போயிட்டு தான் எனக்கு வந்து அந்த சக்ஸஸ் ஐ குட் சி வாட் ஐம் டூயிங் இன் மை ஜெர்னி. ஸோ இது வந்து நான் பல பேருக்கு நான் ஷேர் பண்ணலாம் தயக்கம் இல்லாமல். ஏன்னா அது வந்து என்னோட ஜெர்னி, புக்கில் படித்த ஜெர்னி இல்லை, பட் என்னோட சொந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஜெர்னியை பல பேருக்கு நான் ஷேர் பண்ணலாம். ஸோ கோச், இங்கே ஆடியன்ஸ் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன மெசேஜ் சொல்லுவீங்க? why should I join Nolan அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு என்ன மாதிரி மெசேஜ் நீங்கள் ஷேர் பண்ணுவீங்க? ஓகே, திட்ஸ் அ வெரி குட் பாயிண்ட் டு ஷேர். அந்த வழியில் பார்த்தீங்கன்னா நாலன் நான் சொன்னது போல் ஒரு அப்ரூவ்ட் பிளாட்ஃபார்ம். அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சது நாலன் பற்றி என்னென்னா நம்ம ப்ராடக்ட்ஸ் வந்து ஹெல்த் ரிலேட்டட். அது வந்து இப்போதைக்கு உள்ள சுச்சுவேஷனுக்கு ஒன் ஆஃப் த டாப் ரேஞ்சில் இருக்குது. டிமாண்டில் வந்து ஹெல்த் இஸ் நம்பர் 1 ரேஞ்சில் இருக்குது. அஃப்கோர்ஸ் காஸ்மெட்டிக் எல்லாம் இருக்கும், பட் ஹெல்த் வந்து நம்பர் 1 ரேஞ்சில் இருக்குது. ஸோ அந்த ப்ராடக்ட்ஸ் வந்து ஹெல்த் ரிலேட்டட்னால நம்ம வந்து ஒருத்தவங்ககிட்ட ஹெல்த்தை பற்றி பேசுகிறதுக்கு வி வில் பி மோர் தென் ஹாப்பி. ஏன்னா எல்லாம் அந்த காது கொடுத்து கேட்பாங்க, ஓகே ஆரோக்கியமா காது கொடுத்து கேட்பாங்க. ஸோ இந்த 2 பாயிண்ட்டு. அடுத்தது வந்து இங்கே வந்து கற்றுக் கொடுக்கறதுக்கு ஆள் ரெடியாக இருக்காங்க. நிறையா பயிற்சிகள் இருக்குது, நிறையா மீட்டிங், ட்ரைனிங்ஸ், ஆன்லைன் ஆஃப்லைன் எல்லாம் வைக்கிறனால நம்மளுக்கு வந்து கற்றுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லவே முடியாது. எந்த வழியில் திரும்பினாலும் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது கற்றுக்கிறதுக்கு. ஸோ அந்த ரீதியில் ஜீரோ நாலேஜ் உள்ளவங்க பிஸ்னஸ்க்கு, என்னை போல் ஜீரோ நாலேஜ், ஃபேமிலியிலே எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை பிஸ்னஸில். ஸோ நான் தான் ஃபர்ஸ்ட் பர்சன் வரேன்னா இங்கே வந்து இத்தனை வருஷமாக சஸ்டெயின் பண்ணி அச்சீவ் பண்ணிட்டு இருக்கேன்னா அந்த எஜுகேஷன் சிஸ்டம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அண்ட் தலைமைத்துவம், அந்த ஹோல் திங்கை ஓட்டுறதுக்கு ஒரு தலைமைத்துவம். ஏன்னா நான் சொன்னது போல் 30 வருஷமாக நான் வந்து கார்ப்பரேட் லைனில் இருந்தேன். அங்கே நிறைய லீடர்ஸு, மேனேஜர்ஸ் அண்ட் ஹெட் ஆஃப் டிபார்ட்மெண்ட்லாம் மாறி இருக்காங்க. ஸோ எனக்கு தெரியும் தலைமைத்துவம் வந்து என்ன மாதிரி இருந்தால் அந்த ஹோல் டீம் வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணணும்னு பார்த்துருக்கு. ஸோ இங்கே வந்து அந்த தலைமைத்துவம் வந்து சரியாக இருக்குது. டெஃபினெட்லி பெர்ஃபார்மன்ஸ்க்கு வந்து நான் பெர்ஃபார்மன்ஸ்க்கு சான்ஸே இல்லை அன்லெஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணலன்னா. ஸோ மெசேஜ் டு எவ்ரி ஒன் இஸ் அடாப்ட், ஃபாலோ அண்ட் see the result. ஸோ இங்கே யார் வேணாலும் as long உங்களுக்கு வந்துட்டு ஒரு பிஸ்னஸ் ஜேர்னியில் வென்ச்சர் பண்ணணும் அப்படின்னாக்கா இந்த சிஸ்டமோட கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ண நம்மளும் எல்லாரும் மாதிரி சக்ஸஸ்ஃபுல் என்டர்பிரனர் ஆகலாம்னு சொல்கிறீங்க. நிச்சயமாக முடியும். ஓகே, தேங்க்யூ கோச் ஃபார் யோர் டைம். ஸ்டே டியூன்.